எல்லாருக்கும் வணக்கம். லூப்பிங் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தோம். அதே கன்டின்யூ பண்ணுவோமா? அதில ஃபார் லூப்ல எப்படி பண்றது? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபார் லூப் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாரி, ஃபார் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஃபார் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லையா? அத பார்த்தத ஒரு தடவ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் எப்படிங்கிறத ரீகேப் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார், நம்பர் இன், ரேஞ்ச் ஆஃப் இதெல்லாம் ஞாபகம் இல்லன்னா ஒரு தடவ செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்ப சாட்ல அனுப்பிச்சிருக்கிற ப்ரோகிராம் இந்த ரேஞ்ச எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பாருங்க. அதிலேயே ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் 0,6 இதை கொடுத்து பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார் எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 2,31,3 வச்சுக்கலாமா? சரி, 31,3 இருக்கட்டும். இதில் பிரிண்ட் நம்பர், இது என்ன பிரிண்ட் ஆகுது? ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 10,2, -1. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு டக்குன்னு பாருங்க. நானும் இதை பேரலா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன்னொன்னா. இதை பார்த்துட்டோம்னா இதுல இருந்து ஃபாருக்கு அப்படியே போயிடலாம். நம்ம ஃபார் ஒன்று வச்சிருந்தோம்ல, நம்ம ஃபார் டாட் பை ஃபார் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். நான் அதில் போயிட்டு இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ cd documents landscape python 3 for.py 012 ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அவுட்புட் பார்த்தாச்சு. ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்க்க போறேன். நீங்களும் இதெல்லாம் பாருங்க. ஜீரோ 1 2 3 4 5 0,6 கொடுத்தோம்னா 0ல இருந்து 5 வரைக்கும் அப்படிங்கிறதுனால இது பாருங்க. மூணாவது ப்ரோக்ராம் ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 2,31,3 ஒவ்வொரு 3 நம்பர் 31க்கு முன்னாடி வரைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. அதே மாதிரி ரிவர்ஸில் 10ல இருந்து 2க்கு முந்தின நம்பர் வரைக்கும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனாலே ஃபாரில் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்தா 3 தடவை 5ன்னு கொடுத்தா 5 தடவை வரும், 3 தடவை கொடுத்தா 3ன்னு வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதையும் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? இது எல்லாமே நீங்கள் பண்ணது தான் இல்லையா? அதனால அடுத்த ப்ரோக்ராம் நான் போகிறேன். அப்போ அடுத்தது எப்படி போகிறது? ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம்லேருந்து போவோம். முதல்ல யூசர்லேருந்து ஒரு நம்பர் வாங்கிக்குவோம். நம்பர் ஒன்று சொல்லுங்க அப்படி நம்பர் வாங்கிடுவோம். என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கிக்கலாமா? இப்போ பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, நம்பர் ப்ளஸ் 1. ஏன் நம்பர் ப்ளஸ் 1 போடுறோங்கிறது புரியுதா? யூசர் என்ன நம்பர் கொடுக்குறாரோ அதுக்கு முந்தினது வரைக்கும் தான் ரேஞ்சில் வரும். அதனால ப்ளஸ் 1 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்டார் இன்டு ஐ, இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? எவ்வளோ ஈஸி பாருங்க. ஒரே ஃபாரில் இந்த பேட்டர்ன் புரியுதா? அப்போ முன்னாடியே இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்க. அப்போ ஃபார் வந்து ஈஸி தான் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாமா? இப்போ சிங்கிள் ஃபார்ல பண்ணுமா? இதே மல்டிபிள் ஃபார்ல பண்ணுவோமா? நெஸ்டட் ஃபார்ல பண்ணி பார்ப்போமா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் ஃபார் லூப், அவுட்டர் லூப் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ். கிடைமட்ட வரிசைக்கு அவுட்டர் ஃபார் லூப் எப்போதுமே பொறுப்பு. செங்குத்து வரிசை காலம்ஸ், அதுக்கு வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து பொறுப்பு எப்பவுமே. அப்போ எப்படி எழுதுறது?
இப்போ நான் எழுதுறேனே ஃபார் ஐ இன் இல்லை ஃபார் ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு அவுட்புட் பாருங்களேன். பிரிண்ட் ரோ கமா end equals to ஸ்பேஸ் கொடுத்துக்கலாமா? இதை நான் ப்ரோக்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு லூப் புரியுதுங்கிறதுனால இது புரியும் அப்படின்னு போறேன். யாருக்கும் புரியலைன்னா இது கேளுங்க. ஏன்னா வயல்லே இது நல்ல டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். இந்த அவுட்புட் புரியல அப்படின்னா கேளுங்க. புரியாதவங்க லைன் நம்பர் 4 கமெண்ட் பண்ணுங்க, லைன் நம்பர் 1 கமெண்ட் பண்ணுங்க. புரியாதவங்க இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணிட்டு இதை அப்படியே உள்ள தள்ளிட்டு ஒரு இண்டென்ட் உள்ள தள்ளிட்டு ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல. ஆனா சரி, அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே காலம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. புரியாதவங்க முதல்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னா என்ன ஆகும்? ரோவோட மதிப்பு 1 2 3 4 5 வரைக்கும் வருமா? அப்போ முதல்ல ரோவோட மதிப்பு என்னவா இருக்கும்? 1. அப்போ காலம் வந்து இப்படி, இந்த ப்ரோக்ராமை நான் இப்படி புரிஞ்சுக்கிடுறேன். நான் இப்படி புரிஞ்சுக்கிடுறது சரியா அப்படிங்கிறத சொல்றீங்களா? முதல்ல ரோவோட மதிப்பு 1 இருக்கும்போது இங்கே காலம்னு எழுதிக்கிடுறேன். சரியா? இங்கே காலம் அப்படின்னு எழுதிக்கிடுறேன். இப்படி ரோவோட மதிப்பு 1 இருக்கும்போது காலம் வந்து 1 2 3 4 5ன்னு வந்திருக்கும். அடுத்து ரோவோட மதிப்பு 2 இருக்கும்போதும் 1 2 3 4 5ன்னு வந்திருக்கும். இதுல உங்க யாருக்காவது இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிடுறேன். இதே மாதிரி ரோ 3 இருக்கும்போது, ரோ 4 இருக்கும்போது, 5 இருக்கும்போது இப்படி போயிருக்கும். இப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது தப்பா கூட இருக்கலாம். எப்பவுமே வெறும் பிலீஃப் அப்படிங்கிறது தப்பாவும் இருக்கலாம். இப்படி சொல்றது சரியா? இதுதான் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ரோ 1 இருக்கும்போது காலம் 1ல இருந்து 5, ரோ 2 இருக்கும்போது காலம் 1ல இருந்து 5, ரோ 3 இருக்கும்போது காலம் 1ல இருந்து 5, ரோ ஏங்க ரோ காலம் 1ல இருந்து 5 வரைக்கும் போச்சு? ஆமா, ஏன்னா இங்க ரேஞ்ச் ஆஃப் 1,6ன்னு கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை நான் இங்க 4ன்னு கொடுத்திருந்தா காலம் எவ்வளவு வந்திருக்கும்? 1 to 3 தான். சூப்பர். 1 to 3 தான் வந்திருக்கும். அப்போ இந்த நம்பர் தான் எத்தனை காலம்னு முடிவு பண்ற நம்பர். இந்த நம்பர் தான் எத்தனை காலம்னு முடிவு பண்ணுது. இங்க 4ன்னு கொடுத்தா 3 காலம், இங்க 6ன்னு கொடுத்தா 5 காலம். அப்ப இங்க எக்ஸ்ன்னு கொடுத்தா யாராவது சொல்றீங்களா? இங்க எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் மைனஸ் 1 காலம். எக்ஸ்னா என்ன வேல்யூன்னு சொல்லல நான் இன்னும். அப்ப எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் மைனஸ் 1 காலம் அப்படிதானே? 6ன்னு கொடுத்தா 5, எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளவுதான். எக்ஸ் மைனஸ் 1 காலம். ரோன்னு கொடுத்தா ரோ மைனஸ் 1. அதனால நான் ரோ பிளஸ் 1ன்னு கொடுத்தா ரோ. அப்போ ரோ 1 இருக்கும்போது 2, அதாவது ரோ பிளஸ் இந்த ரோ பிளஸ் 1ஓட வேல்யூ 2. அப்போ இங்க ஒரு காலம் வரும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்படி கொடுத்தா இப்படி அவுட்புட் வருங்க அப்படின்னு நான் இது வந்து வேகமா தான் எழுதுறேன். உங்களுக்கு புரிய வச்செல்லாம் எழுதல. ஏன்னா வயலே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில இப்படி எழுதுறேன். யாருக்காவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுல எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா 1,2ன்னு வரும், செகண்ட் டைம் 1,3ன்னு வரும், ஃபோர்த் டைம் தேர்ட் டைம் 1,4, 4வது தடவை 1,5, 5வது தடவை 1,6ன்னு வரும். இங்க என்ன நம்பர் வருதோ அதை விட 1 கம்மியா இந்த லூப் ரன் ஆகும். அப்போ ரோ 1,2ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து 1,3ன்னு கொடுத்தீங்கன்னா 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து 1,4னா 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகும். இப்படின்னு நம்புறேன். இது சரியா? இதுல என்ன கேள்வி இருக்கு? இது புரியுதா? சார் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ 1. ஆ அப்ப ரோ பிளஸ் 1ஓட வேல்யூ 2. அப்ப நீங்க இங்க 1,2ன்னு கொடுத்திருக்கிறதா தானே அர்த்தம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. சரி. ஓகே. அப்ப உள்ள வந்து வெறுமனே ஒரு தடவை தானே 1,2ன்னா இந்த லூப் ஒரு தடவை ரன் ஆகும். அப்படிதானே? ஓகே. ஏன்னா 2 கொடுத்தீங்கன்னா 1,1 ஒரே ஒரு தடவை ரன் ஆகும். இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அதை விட 1 கம்மியா ரன் ஆகுமா? ஆமா. ஓகே. அதனால அப்ப 1 2
1 மட்டும் பிரிண்ட் ஆகும். இது புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் டைம் போம்போது, Two இப்ப அடுத்து plus. இந்த 1 பிரிண்ட் பண்ணிருவீங்க. அடுத்த லைன் போயிருவீங்க. கரெக்ட்டா? ம். அடுத்த லைன் போயிருவீங்க. இப்போ ரோவோட வேல்யூ 2வா மேல மாறிரும். இங்க ரோவோட வேல்யூ 2வா மாறிருமா? ஓகே. அப்போ நீங்க திரும்பவும் இங்க ரோ பிளஸ் 1 குடுத்தீங்கன்னா 3. 3. அப்போ 1 3. 1, 3னா என்ன பிரிண்ட் ஆகும்? 1 to 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 1, 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே. சரி. ம். சரிதானே? ம். அடுத்த தடவ 1, இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுது. ஓகே. அப்போ இதுலயே காலம் குடுத்த இடத்துலயே நான் ரோ குடுத்து பார்த்தா என்ன பிரிண்ட் ஆகும்? அதையும் ட்ரை பண்ணிடுறீங்களா? ரோ வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ ரோ பிளஸ் காலம் குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? அதே பழைய ஸ்டோரி தான். வேற என்ன பெருசா பேசிற போறோம்? அதே கதை. ரோ பிளஸ் அப்போ இந்த இடத்துல நான் ரோ பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ரோ பிளஸ் காலம் குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ரோ இன்டு காலம் குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ரோ பிளஸ் காலம் குடுக்குறேன். 2, 3, 4, 4, 5, 6 இப்படி வருது. இதே தான். அதே 1, 1, 2, 1, 2, 3ன்னு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிரலாமா? இப்ப எனக்கு இந்த அவுட்புட் வந்து அப்படி மாறணும். யாராவது மாறிட்டு அவுட்புட் சாட்ல குடுக்குறீங்களா? இந்த அவுட்புட் இந்த அவுட்புட் இந்த அவுட்புட் வந்து இங்க 1, இங்க 2. இதான் எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எழுதுறேன். ஒன், 2, 3, 3, 4, 5 இப்படி வரணும்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது பண்ணியிருக்கீங்களா? அதுலயே ஒரு சின்ன சேஞ்சோட இப்படி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இதை இன்னும் மாத்தலாம்னா எப்படி மாத்தலாம்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். சரி. இந்த பேட்டர்ன ஒரு டைம் ஆகுது அப்படின்னா இந்த பேட்டர்ன வச்சுக்கோங்க. இத ஒரு ஹோம் ஒர்க்கா வச்சுக்கோங்க. இத முடிச்சுட்டு வாங்க. அடுத்த ப்ரோகிராம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே ஐடியா கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ப்ரோகிராம் போலாமா? இப்போ இதே ப்ரோகிராம்ல இங்க பாருங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா காலம் முதல்ல பிரிண்ட் பண்ணீங்க. முதல்ல ரோ பிரிண்ட் பண்ணீங்க. காலம் பிரிண்ட் பண்ணீங்களா? இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா CHR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. CHR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த CHR ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நீங்க முதல்ல அதை வேணா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இங்க பாருங்களேன். ASCII வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ ASCII வேல்யூஸ் அப்படின்னா எப்படி பார்க்கறது? இந்த இடத்துல ASCII லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ ASCII வேல்யூஸ் சரியா? இல்லைன்னா ASCII டேபிள். இப்போ ASCII டேபிள் எப்படிங்க புரிஞ்சுக்கிடுறது? இப்போ நான் நெட்ல போய் பார்க்க போறேன். எப்படி ASCII டேபிள் என்ன பார்க்கறது அப்படின்னு. இப்போ ASCII டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ASCII டேபிள் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போறோம். சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கலாம். இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு இமேஜை காமிக்கிறேன். இந்த இடத்துல காமிக்குதா? இதுல வேல்யூ எங்க காமிக்குது? ASCII வேல்யூஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா? ASCII வேல்யூஸ் தெரியுதா? இதுல கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் Z வரைக்கும் பாருங்களேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த ப்ளூ கலர்ல காமிக்கிறது தான் ASCII நம்பர்ஸ், டெசிமல் வேல்யூஸ். அதாவது கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் Z வரைக்கும் 65ல இருந்து 90
அப்போ இதே மாதிரி ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் z வரைக்கும் காமிக்கிறது. அதோட ஆஸ்கி வேல்யூஸ் பாருங்க. 97லேருந்து 122. இதுதான் ஆஸ்கி வேல்யூஸ். இந்த ஆஸ்கி வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்பர்ஸ்க்கான ஆஸ்கி வேல்யூஸ் 48லேருந்து 57 வரைக்கும் 0 to 9 வரைக்குமான ஆஸ்கி வேல்யூஸ். அப்போ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். என்ன பார்த்தோம் நோட் பண்ணி வச்சுக்கலாமா? ஆஸ்கி வேல்யூஸ் 65லேருந்து 90 வரைக்கும் கேபிட்டல் A to Z அதுக்கான ஆஸ்கி வேல்யூஸ் அப்படித்தானே பார்த்தோம். 65 to 90. 120 97லேருந்து அது கூட அப்படியே ப்ளஸ் 32 97லேருந்து 122 வரைக்கும். இது கூட அப்படியே ப்ளஸ் 32 பண்ணிருந்தீங்க. 97லேருந்து 132 வரைக்கும் ஸ்மால் A to Zக்கான ஆஸ்கி வேல்யூஸ். 48லேருந்து 57 வரைக்கும் நம்பர்ஸ் 0 to 9க்கான ஆஸ்கி வேல்யூஸ். இதை எதுக்குங்க இப்போ என்கிட்ட சொல்றீங்க? இந்த ஆஸ்கி வேல்யூஸை வச்சு இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சா, இப்போ நம்ம ஏற்கனவே டைப் காஸ்டிங்னு ஒன்று படிச்சிருக்கோம். இப்போ டைப் காஸ்டிங்னா என்னது? ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக காஸ்டிங் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, அதான் டைப் காஸ்டிங்னு படிச்சிருக்கோம். அதை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். எப்படி? இங்கே பாருங்களேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் 65 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் அவுட்புட் போய் பார்க்க போகிறேன். 65ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதையே இப்போ கேரக்டராக மாற்றுறேன். சிஹெச்ஆர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த 65ன்னு கொடுத்துட்டேன்னா, சிஹெச்ஆருங்கிறது கேரக்டர். கேபிட்டல் ஏ பிரிண்ட் ஆயிருச்சா? அப்போ இதே மாதிரி 66, 67, 68 இப்படி கொடுத்துட்டா ஏபிசிடி பிரிண்ட் ஆயிடுச்சா? ஏபிசிடி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சா? இதுதான் ஆஸ்கி வேல்யூஸ். இது புரியுதா? ஆஸ்கி கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற லிங்கையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ASCIIcode.com அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க லிங்க்ல. அதுலேருந்து நீங்கள் ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கலாம். இதில் நான் உங்ககிட்ட சொன்னது டெசிமல் வேல்யூ மட்டும்தான். இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூ, பேஸ் 8, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, பைனரி வேல்யூஸ் இது இருக்கும். அந்த வேல்யூஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? இதில் இருக்கிறது. ஆனால் இதில் என்னங்க கொடுத்துருக்காங்க? கீழே கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்க்கு 48லேருந்து இந்த கொடுத்துருக்காங்களா? நம்பர்ஸ்க்கு இதே மாதிரி கேபிட்டல் A to Zக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்மால் A to Zக்கும் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போது இந்த மாதிரி டைப் காஸ்டிங் பண்ணுறதுல இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது ஒரு கேரக்டரோட கரஸ்பாண்டிங் இன்டீஜர் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? சரி, இப்போ இதை எதுக்கு இங்கே வந்து சொல்கிறீங்க? நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோமா? ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோமா? ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோவா 1, ரோ ப்ளஸ் 1 அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோமா? பிரிண்ட் காலம் end ஈக்குவல்ஸ் டு இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதிடணும். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். இப்போ காலமோட வேல்யூ, காலம் வந்து நம்பர் தானே பிரிண்ட் ஆக போகுது. நம்பர் 1, 2, 3 இப்படி ஏதோ பிரிண்ட் ஆக போதா? அது கூட ஒரு 64 கூட்டி பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல 64 இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். காலம் பிளஸ் 64 இப்படி எதுக்கு 64? அதை பின்னாடி பார்த்துக்கலாம். 65, 65, 66, 66, 65, 66 இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ 65லேருந்து தான் கேபிட்டல் ஏவுக்கான ஆஸ்கி வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை சிஹெச்ஆர்னு மாத்திட்டோம்னா ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, ஏபிசிடிஇ வந்துருச்சா? இதுலயே 65க்கு பதிலா
நீங்க 65 அது 97 96 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மால் ஏபிசிடி வந்துருச்சா? இது புரியுதா? சிபி என்ன கேட்டிருக்காங்க சார்? இஸ் இன்ட் ஸ்ட்ரிங் a டைப் ஆர் a ஃபங்க்ஷன்? இன்ட்டுங்கிறது ஒரு இதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். நல்ல கொஸ்டின். இதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். அது காப்பி ஆகலையே. இஸ் இன்ட் ஆர் ஸ்ட்ரிங் இது ரெண்டும் டைப் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் போத். நல்ல கொஸ்டின். இன்ட்டுங்கிறது டைப் தான், டேட்டா டைப் தான். ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப் தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நேம்ஸும் அதுதான். அந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நேம்ஸும் அதுதான். கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா சிஹெச்ஆர், அது ஆஸ்கி வேல்யூஸ்க்கு. கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப்பே கிடையாது, ஆனால் சிஹெச்ஆர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அப்போ உங்கள் பழைய ப்ரோக்ராமை எடுத்து இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி? இந்த மாதிரி ஃபார் லூப்பில் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதோட அவுட்புட் என்ன வந்துச்சு? ஏபிசிடி இப்படி வருதா? இப்போ நமக்கு என்ன வேலை? இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு இதே ஃபார் லூப்பை திரும்ப கீழே எடுத்து எழுதி வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார் லூப்போட அவுட்புட் பாருங்களேன். இப்படி எழுதுனா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஏபி இப்படி வந்துருச்சா? இங்கே ரோ ப்ளஸ் 1 கொடுக்க போய் இப்படி வந்துருச்சு. இங்கே ரோ ப்ளஸ் 1லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. இங்கே ரோ ப்ளஸ் 1ன்னு இப்படி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியாது. இப்படிலாம் கொடுத்தா என்ன ஆகுங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விதவிதமாக ட்ரை பண்ணுறது தானே. ஒன்றுமே வரல. -1 சாரி. இப்படி கொடுத்துருந்தா என்ன அவுட்புட் வரும்? எப்படி வந்துருச்சு பாருங்க. எஃப்இடிசி, எஃப்இடி, எஃப்இஎஃப் இப்படி வந்துருச்சு. இப்போ மேலே என்ன பண்ண போகிறோம்? எனக்கு தெரியாம தான் இப்படிலாம் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தா இப்படி அவுட்புட் வருது. நீங்க இது கரெக்டா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இஸ் இன்ட் ஆர் ஸ்ட்ரிங் a type of function or both? repeats or please? திரும்ப சொல்றேனே. நான் இது திரும்ப சொல்றேன். மற்றவங்க இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த அவுட்புட் கரெக்டா? இப்படி கொடுக்கறது புரியுதா? நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யாருக்குமே இந்த அவுட்புட் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் இப்படித்தான் வருது. இதை உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுதா? அப்போ இந்த அவுட்புட்டுக்கு என்னால் யோசிக்க முடியும் அப்படின்னு தோணுதா? இதில் ஏன் எஃப்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு சொல்லுங்க. நான் அதுக்குள்ளே சிபி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்டிஜர், ஸ்ட்ரிங் இதெல்லாம் டைப். ஆமாம், இதெல்லாம் டைப் தான். இந்த டைப்புக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் இன்ட் ஆஃப், ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி அதுக்கு தான் சொன்னேன். எல்லா டேட்டா டைப்பில் மட்டும் இல்லை, டேட்டா டைப்பை தாண்டி சிஹெச்ஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நமக்கு டைப் காஸ்டிங்க்கு தான் நீங்கள் இந்த பூல் ஆஃப் யூஸ் பண்ணுறீங்க, சிஹெச்ஆர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து டைப் காஸ்டிங்னு பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அதே டேட்டா டைப் நேம்ஸில் இருக்குது. டேட்டா டைப்ஸ் நேம்ஸ்லேயும் இருக்குது. சில டைமில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குல்ல, ரவுண்ட் ஆஃப், இதெல்லாம் டேட்டா டைப் கிடையாதுல்ல, இப்படியும் இருக்குது. அப்போ இப்படி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அதான் இந்த அவுட்புட் பாருங்க. இந்த இடத்துல ரோ ப்ளஸ் 1 கம்மி பண்ணுறேன். முதல்ல இந்த ப்ரோக்ராமில் இந்த அவுட்புட் வந்திருக்குல்ல, இந்த அவுட்புட்டில் இந்த ஸ்பேஸ் ஏன் பிரிண்ட் ஆகுதுங்கிறது முதல்ல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அது பழைய ப்ரோக்ராம். நான் ஏன் அது புரியுதான்னு கேட்குறேன்னா அது பழைய ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதிலாக ஸ்டார் கொடுத்து வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அது புரியாதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கேள்வி கேளுங்க. எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம்?
எந்த ஃபங்க்ஷன்? ஒரு எந்த ஆஸ்கியா ஃபங்க்ஷன்? மாத்துறது பிராக்டிக்கலா எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஆஸ்கியா மாத்துறது அப்படிதானே? ஆஸ்கியா மாத்துறதா? ஆஸ்கியா மாத்துறத நான் ஆஸ்கி அவ்வளவா டு யூஸ் பண்ணது. ஆஸ்கி டு இங்க ஆ கேரக்டர் ஆஃப் கால் பிளஸ் 96 கொடுத்துருக்கீங்க. அதுவா கேக்குறீங்க? எஸ். ஒய் அண்ட் வென் வி யூஸ் திஸ் ஆஸ்கி நானுமே யூஸ் பண்ணது இல்லைங்க. ப்ராஜெக்ட்ஸில் ஆஸ்கி நான் யூஸ் பண்ணது இல்லை. இந்த மாதிரி கேரக்டர் டு இன்டீஜர், இன்டீஜர் டு கேரக்டர் யூஸ் பண்ணது இல்லை. மேபி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அல்காரிதம்ஸில் ஏதாவது நம்பராக என்கிரிப்ட் ஆகி வர்றத திரும்ப கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ். நானும் யூஸ் பண்ணது இல்லை ஆஸ்கி. இது வேணா தேடி வேணா பார்க்கலாம். நல்ல கேள்வி. ஆஸ்கி வேல்யூஸ் சம்டைம்ஸ் அசெம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியா? அசம்பிளி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்களா? அசெம்பிளி லாங்குவேஜ்க்கு அதுக்கு நம்ம ஆஸ்கியா தானே கொடுக்கணும். ஆமாம். ஸோ அதுக்காக அதான். கன்வர்ஷன் இருக்கலாம், பேக் அண்ட் பாஸ் ஆமாம், பண்றதுக்கு. இருக்கலாம். யாரும் அவ்வளவா இதில் பேசுன மாதிரி நல்ல கேள்வி. நானும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னன்னு எனக்கு தெரியல, பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால் யூஸ்வலி யூசஸ் ஆஸ்கி வேல்யூஸ் இந்த ஃபீல்ட். ஓகே, அப்போ டிசிபி ஐபியில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிதானே? சரி, அது பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் செலின் பதில் சொல்லியிருக்காரு. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ்வலி யூஸ் ஆஸ்கி வேல்யூஸ் இந்த ஃபீல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிவைஸ் ஐடென்டிஃபையர் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் புரியலை, அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? இது புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு எம்டில வெறும் ஸ்டார்ஸ் மட்டும் வருது. இந்த சிஹெச்ஆர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த -1 கொடுத்தீங்களா? ரோ +1 -1 அடுத்து ரோ கமா -1 அது கொடுக்கலன்னா எம்டியா வரும். ஓகே ஓகே, நான் கமா -1 ரோ -1 கொடுத்துருக்கேன். ஓ ஃபைன். அப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா சரி. அப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஏபிசிடிஇ வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வரீங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் உடனேவே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போவே சொன்னாலும் சரி, இல்லை இப்போ பின்னாடி சொன்னாலும் சரி. இப்படி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? செகண்ட் காலம் லூப்ல 6 டிசெண்டிங் பதிலா அசெண்டிங்ல போறோம். டிசெண்டிங்க்கு பதிலா அசெண்டிங்ல என்ன கொடுப்பீங்க? இல்ல வேல்யூ மாத்தணும். 6 ரோ +1 அந்த காலம் அந்த ஸ்டேட்மெண்ட் அத +1 கொடுத்தா ரிவர்ஸ்ல இல்லாம ஃபார்வர்ட்ல போகும், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனா ரோ சின்னது இல்ல. நீங்க +1ன்னு கொடுத்தா இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போக ட்ரை பண்ணும். ஆனா நமக்கு இருக்கிறது ரோவோட வேல்யூ 1ன்னு இருக்கும். கரெக்டா? சார் இந்த 6 ரோ இதே வந்து பிரிண்ட் பண்ணும்போது ரோ -1 அப்படின்னு பண்ணுவோம். அப்பனா ரோ வந்து 6னா 6 - 1 5. ஸோ 6 to 5 இதுல -1 கொடுத்துக்கறனால ரிவர்ஸ்ல போகுது. அதே +1 அப்படின்னா 6 to 4 அப்படிங்கிற 4 5 6 அப்படின்னு ட்ரை பண்ணுவோமா? இங்க +1ன்னா ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், அப்படித்தானே? அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். சார் ரோவோட ரேஞ்சே வந்து 96 to 100 செட் பண்ணலாமா? ரோவோட ரேஞ்சே 96 to 100ஆ? இங்கயா? மேல ரோ ஓகேவா? அதுக்கு காலம்கே செட் பண்ணிடலாமே நீங்க. காலம்கே 96 to 96 97 98 99 100 6 7 8 9 100ஆ? 100னா 101 கொடுத்துக்கலாமா? கொடுத்துருங்க. அப்படின்னா எப்படி அவுட்புட் வரும்னு பார்ப்போம்.
நீங்க சொல்ற மாதிரி கேரக்டர் ஆஃப் 96 போடணும். கேரக்டர் ஆஃப் காலம்ஸ். கரெக்டா? ஆமா. நல்ல அட்டெம்ப்ட். ஆனா இதுல எப்பவுமே ஒரே ரேஞ்சில தான் வரும். அவங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரியுதா? தேர்ட் வேரியபிள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணலாமா? வேல்யூ யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ அப்படி பண்ணலாமா? இங்கேயும் 96னே கொடுத்தா அவுட்புட் வருமா? இங்கேயும் 96 இங்கேயும் 96னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. இங்க 97 கொடுத்தா ஒரு தடவை 96 மட்டும். ஓகே. அப்ப 96 பிளஸ் ரோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா ஆமா. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்படி வந்திருக்கு. 96க்கு பதிலாக அப்போ 97 கொடுப்போம். 97ல இருந்து தானே நமக்கு வேல்யூ, அதனால 97 இங்கே கொடுப்போம். இப்படி கொடுத்தா அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஓகே, முன்னாடிக்கு இப்போ பெட்டர் தான். ஏபிசிடியே கொண்டு வந்துட்டோம். கரெக்டா? இப்படி அவுட்புட் வந்துருச்சு. இது ரெண்டையும் இடம் மாற்றி போட்டோம்னா 97 பிளஸ் ரோ கமா 97 மைனஸ் 1 அப்படி கொடுக்கலாம்ல. எப்படி கொடுத்து பார்ப்போமா? அவுட்புட் யாரும் அதுக்குள்ள கொடுத்துட்டீங்களா? ஏபிசிடிஇஎஃப்ஜி இது கேட்கலையாண்ணா? ஓகே, இது நல்லா இது எக்ஸாக்ட்டா அது கிடையாது. அதே கிடையாது. ஆனா எனிவே இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். நீங்க வேல்யூன்னு ஒன்று வச்சுட்டு அது கூட பண்ணிருக்கீங்க. அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். கேட்டிருக்கிறது இப்படி கேட்டிருக்கிறாங்க, என்ன ட்ரை பண்ணலாம்? பிசிபி டிசிபி. ஐயோ, இது வேற எங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போகுது. ரிவர்ஸ்ல ரேஞ்ச் கொடுத்தா சரி. நான் இதை எழுதி வைக்கிறேன். உங்களுக்கு அவுட்புட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்ல. இந்த இடத்துல ஏபிசிடிஇ வேணுங்க. ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ரொம்ப ஈஸி தான். லூப்பை மாற்ற வேண்டியிருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஏபிசிடிஇ ஏபிசிடின்னு கேட்டாலே உங்க லூப் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஓடினாதான் நீங்க கேட்குற அவுட்புட் வரும். கரெக்டா? அந்த ஐடியா வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லூப் வந்து இப்போ ஏக்கு அப்புறம் பி பிரிண்ட் ஆகணும். அப்போ கண்டிப்பா இங்க -1 கொடுக்க முடியாது. அப்படிதானே? அப்போ இங்க 97ல இருந்து 102 வரைக்கும் நீங்க கொடுத்தாகணும். இப்படிதான் கொடுத்தாகணும். அப்போ 97, 98, 99, 100, 101 இது பிரிண்ட் ஆகும். இது முதல்ல என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். நான் சொல்றது புரியுதா? இந்த ஐடியா புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்துருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ரோல 5 வேல்யூ, செகண்ட் ரோல 4 வேல்யூ, தேர்ட் ரோல 3 வேல்யூ, ஃபோர்த் ரோல 2, ஃபிஃப்த் ரோல 1. என்ன பண்ணுவீங்க? 102 மைனஸ் ரோ. 102 மைனஸ் ரோ கொடுத்த 102 மைனஸ் ரோ. நல்ல ஐடியா. அவ்வளவுதானே? 102 மைனஸ் ரோ கொடுக்க போய் 4x4 நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 மாறிடுச்சு. எனக்கு இன்னொரு காலம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டா? 97ல இருந்து 102னா 97, 98, 99, 100, 101 வரும். இப்போ நீங்க 102 மைனஸ் ரோ கொடுத்துட்டீங்க. அப்போ 103 மைனஸ் ரோ கொடுத்துருவோமா? அப்போ 103 மைனஸ் ரோனா 102 வரைக்கும். இங்க 102னா இங்க 102 அப்படின்னா இது 97, 98, 99, 100, 101 வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? இங்க 102 இருந்ததுன்னா, அதனால இங்க 103 மைனஸ் ரோன்னு கொடுத்தோம்னா ரோட வேல்யூ 1 இருக்கும்போது 103 மைனஸ் ரோ 102 மாறிடும். அப்போ இது வந்துடும். ரோ கூட 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 இப்படி அவுட்புட் வந்துடும். புரியுதா? அப்போ இதை ஒன்றுனே வச்சுக்கலாம், இதை ரோனே வச்சுக்கலாம். இதை 1 ரோனே வச்சுக்கிட்டு இங்கே 1 + 97, 96 இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க. இது யாருக்காவது புரியலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இங்கே பாருங்க. இங்கே பெருசா இந்த சிஹெச்ஆர் பத்திலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. இங்க நீங்க காலம் பிரிண்ட் பண்றதாவே வச்சுக்கோங்க. இங்க 1னே வச்சுக்கோங்க. சரியா? இங்க இங்க ரோனே வச்சுக்கோங்க. இல்ல 6 மைனஸ் ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க.
இங்க மேல ரோ இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை ரோ இன்க்ரிமெண்ட் ஆக இந்த ஸ்டார் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை ரோவோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தடவை இந்த இடத்துல ரோவோட வேல்யூ என்னெல்லாங்க வரும்? ரோவோட வேல்யூ 1 2 3 4 5 வருமா? சரி, ஃபர்ஸ்ட் தடவை எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? ஒரே ஒரு ஸ்டார். ஏன் ஒரே ஒரு ஸ்டார்? ரோவோட வேல்யூ 1. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் தடவை இந்த ரேஞ்ச் 1, 6 - ரோனா 5 வரைக்கும் போகும். கரெக்டா? அப்படியே உல்டாவா போயிட்டே இருக்கும். அங்க எப்படியோ அதுக்கு நேர் எதிரா இங்க போயிட்டே இருக்கும். இங்க ஒரு தடவைன்னா இங்க 5 தடவை, இங்க 2 தடவைன்னா இங்க 4 தடவை, இங்க 3 தடவை. இது கூடிக்கிட்டே போக 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 இது குறைஞ்சிக்கிட்டே போகும். இது எல்லாருக்கும் புரியுதா? இதான் பேஸ் ஐடியா. அதானே கேக்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல ABCDE இருக்கணும்னு கேக்குறாங்க. அடுத்த ரோல ஸ்பேஸ் கொடுத்துட்டு ABCD கேக்குறாங்க. அடுத்த ரோல 2 ஸ்பேஸ் கொடுங்க, ABC கொடுங்கங்கிறாங்க. அடுத்து AB கேக்குறாங்க, அடுத்து A கேக்குறாங்க. இதானே கேக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் கூட 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 ABCDE குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ மேல ரோவோட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு நேர் எதிரா எனக்கு இங்க இருக்கணும். அதனாலதான் இப்படி கொடுத்துக்கிட்டோம். அப்போ 1,5ன்னு வரும். 1,5னா 1 2 3 4 வந்து பிரிண்ட் ஆகும். ஆகுதா பார்ப்போமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் 1 2 3 1 2 1 இது பிரிண்ட் ஆகிறது புரியுதா? அப்போ நான் 1, ரோ இந்த இடத்துல 7, 6, ரோக்கு பதிலாக 7, ரோ கொடுத்தேன்னா இந்த அவுட்புட்டே 7 மைனஸ் ரோ போட்டிருக்கீங்க. 7 மைனஸ் ரோ தான். இல்ல 7 கமா இல்ல இல்லையா? இல்ல 6 மைனஸ் ரோவை 7 மைனஸ் ரோன்னு மாத்துறேன். ஓகே. இப்படி 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1ன்னு வந்துடும். இது யாருக்காவது புரியாம இருக்குதா? இந்த 1 97 மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? பிளஸ் 96 போட்டீங்கன்னா மாறிடும். கரெக்டா? ரொம்ப ஈஸி தான். இந்த 1 இது 1 2 3 4 இங்கே நான் வந்து பிளஸ் 96 அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 97 98 99ன்னு பிரிண்ட் ஆயிரும். பெரிய நம்பருங்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த பேட்டர்ன்லலாம் பிரிண்ட் ஆகாது. பேட்டர்ன் கரெக்டாக தான் வரும். நம்பர் ரொம்ப பெருசு, டபுள் டிஜிட் நம்பருங்கிறதுனால பேட்டர்ன் வந்து இப்படி தெரியுது. இப்போ இந்த 97 98 பிடிச்சி இல்லைப்பா எனக்கு இது நீ வந்து எனக்கு கேரக்டராக மாறிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கேரக்டராக மாறிடுவார். இப்படியே அவுட்புட் வந்துடும். இது புரியுதா? இதான் ஃபைனல் அவுட்புட். ABCDE ABCD ABC அப்படிங்கிறது. அப்போ அடுத்த ப்ரோக்ராம் அப்போ இதுலயே ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுது பார்த்துடலாமா? இதுலயே இப்படி ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்துருவோமா? இப்படி அவுட்புட் வந்துருச்சா? ABCD ABCD ABC ABAன்னு ஸ்டார் எல்லாம் தூக்கி விட்டுறலாம். எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம் அகைன். லூப்பிங் பேட்டர்ன் ப்ரோக்ராமை ஃபார்ல பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரியா ரமேஷ் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, அதில் இந்த ஃபாருக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நெஸ்டட் ஃபார் பார்ப்போம். அந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு படசெல்லாம் என்ன பேசணுங்கிறது புரிஞ்சிடும். ஓகே சார். அடுத்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க, அடுத்த ப்ரோக்ராம் இப்போ அவுட்புட் நம்ம வந்து எப்படி நம்மளே அவுட்புட் எழுதுவோம். அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே யோசிப்போம். லெனின் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. எனக்கு இந்த நேம் வந்து LENIN LENI LEN LEL இப்படி வேணும். என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு நேம் கொடுப்பேன், அந்த நேமை எனக்கு இப்படி பிரிண்ட் பண்ணணும்.
அப்போ முதல்ல நேம் வாங்கிக்கலாமா? நேம் அப்படின்னு நேமை வாங்கிக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. சரி, இதோட கவுண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். எப்படி பார்ப்போம்? லென் ஆஃப் நேம். அப்போ 5ன்னு கிடைச்சிரும். ஏன் 5ன்னு பார்க்குறோம்? அப்போ தான் ரேஞ்ச் எழுத முடியும். அப்போ ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் கவுண்ட்னு வச்சுக்கலாமா? அப்போ 5 0 1 2 3 4 ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் கவுண்ட். அதையும் கவுண்ட்னே வச்சுக்கலாம். print name of column comma end. இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. நமக்கு வேணுங்கிற அவுட்புட் இதுதான். மேலே இருக்கிற ப்ரோக்ராம் இந்த அவுட்புட் தான் கொடுக்குமா அது தெரியாது. நமக்கு இதை கேட்டிருக்காங்க, நமக்கு இந்த அவுட்புட் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம், அதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்க. அப்போ கவுண்டோட வேல்யூ என்ன வரும்? இப்போ நான் இந்த சைடு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க போகிறேன். இங்கே கவுண்டோட வேல்யூ என்ன வரும்? 5. அப்போ அவுட்டர் ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? 5 தடவை. அப்போ தான் பண்ணதே தானே. இந்த ரோ வந்து 1 2 3 1 0 1 2 3 4ன்னு ரன் ஆகும். அப்போ ரோ 0வா இருக்கும்போது இந்த சைடு காலம் வேல்யூஸ், இந்த சைடு ரோ வேல்யூஸ். ரோ 0வா இருக்கும்போது காலம் வேல்யூ 0 1 2 3 4. அடுத்து ரோ 1ஆ இருக்கும்போதும் காலம் வேல்யூஸ் அதே தான். ரோ 2ஆ இருக்கும்போது 3ஆ இருக்கும்போது 4ஆ இருக்கும் அதே தான். 1 2 இது யாருக்கும் புரியலைன்னா கேட்குங்க. 3 4 இதே வேல்யூஸ் தான் வரப்போகுது. அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரப்போகுது? கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு போச்சு. லெனின்னு வந்துக்கிட்டே இருக்கும்போது அவுட்புட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ரோ 0வா இருக்கும் போதும் அதே தான், ரோ 1ஆ இருக்கும் போதும் அதே தான். 5 தடவை 0 to 4 0 to 4 0 to 4 தானே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஓரளவு ரீச் பண்ணிட்டோம். இப்போ லெனின்ங்கிறது ஓரளவு ரீச் பண்ணிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த கவுண்ட்டையே பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க கவுண்ட்டை கம்மி பண்ணுங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? -1 count minus எங்க? ரோல in range. print ஆனதுக்கு ஒவ்வொரு அப்புறம் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவுண்ட் -1 fourth line இங்கயா? மாத்தலாம் sir. இந்த லூப்புக்கு வெளியிலயா லூப்புக்கு உள்ளயா? லூப் உள்ள இருந்தா தான் எனக்கு கவுண்ட் மைனஸ் ஈக்குவல்ஸ் 1 கொடுத்துருவோமா? இல்ல பாருங்க, இதெல்லாம் அட்டெம்ப்ட் தான். இப்போ அவர் சொல்றதும் ஒரு கெஸ் தான், நான் டைப் பண்றதும் அவரை நம்பி ஒரு கெஸ் தான். இதெல்லாம் அப்படியே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. என்ன தப்பு நடந்திருக்கு? லெனின்னு முதல் தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டு தானே, மீதி 4 தடவையும் உள்ளேயே வரல. ஏன்? ஏன்னா 2 ரேஞ்சும் கவுண்ட் இருக்கு. சரி, 2 ரேஞ்சும் கவுண்ட் இருக்கு. அப்ப நான் இதை வேணா ஒண்ணு பண்ணிக்கவா? இதை லென் ஆஃப் நேம்னே வச்சுக்கவா? எனக்கு தெரியல, 2 பக்கமும் கவுண்ட்னு இருந்ததுன்னு நீங்க சொன்னதுனால இப்படி வச்சு ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். இப்போ அதே அவுட்புட் தான் வருது. உங்களுக்கு என்ன வேணும்? லெனின்னு 5 தடவை பிரிண்ட் ஆகணும், சரியா? முதல் தடவை ரோ, இப்போ இதுதான் லெனின் 0 1 2 3 4 தான் லெனின், LENIN. முதல் தடவை காலம் வேல்யூ 0 to 4 வரைக்கும் போகணும். ரெண்டாவது தடவை காலம் வேல்யூ நீங்க அடுத்த லைன் போனா அது எப்போ 0 to 3 வரைக்கும் போகணும். முதல் தடவை இங்க பாருங்க, இங்கேயும் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம எல்லாருக்கும் புரியுது. 5 தடவை லெனின் வரும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா லெனின்கிற எழுத்து ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகும். இந்த 4வது லைனை 5வது லைனை மட்டும் ரன் பண்ணீங்கன்னா, அதையும் 5 தடவை பண்றீங்க, அதையும் 5 தடவை பண்ணீங்கன்னா லெனின் 5 தடவை பிரிண்ட் ஆகும். கரெக்டா?
இது நடக்குது, சேவ் பண்ணாம ரன் பண்றேனா? ஓகே, கவுண்ட் இந்த கமெண்ட் -1 கொடுத்துருக்கேன். இப்படி 5 தடவை லெனின் லெனின் லெனின்னு பிரிண்ட் ஆறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது நமக்கு தேவையில்லை. அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க ரோவை கூட்ட 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 காலம் குறையணும்னு கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் தடவை காலம் வேரியபிள் ஃபர்ஸ்ட் 0 செட் பண்ணிட்டு அப்புறம் அது 1 1 இன்க்ரீஸ். வேரியபிள் வரைக்கும் போக வேண்டாம். நீங்க பண்ணிருக்கிறதுல Count minus one நீங்க கவுண்ட் எப்போ கவுண்ட் குறையணும் உங்களுக்கு? ரோவோடைய First வேல்யூ time ஒரு ரோ முடிஞ்ச உடனே ஒரு ரோ முடிஞ்ச உடனே, ஒரு ரோ முடிஞ்சு அடுத்த லைன் போங்க. கரெக்டா? அடுத்த லைன் போகும்போது கவுண்டோட வேல்யூவை குறைச்சு விட்டுருங்க. இப்படி ட்ரை பண்ணும். அடுத்த லைன் போறேன், கவுண்டோட வேல்யூவை குறைச்சிட்டேன். புரியுதா? இப்ப கவுண்டோட வேல்யூ என்னவா மாறிடும்? முதல் தடவை கவுண்டோட வேல்யூ 5, இப்ப கவுண்டோட வேல்யூ 4. 4 தானே? இப்ப கவுண்டோட வேல்யூ 4 தானே? ஆமா 4 தானே இருக்கணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரோ 0ல கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 5. இந்த இடத்துல கவுண்டோட வேல்யூ எழுதுறேன். கவுண்டோட வேல்யூ 5ன்னு இருந்தாதான் நீங்க 0 to 4 டிராவல் பண்ணுவீங்க. 5ன்னு இருந்தாதானே நீங்க 0 to 4 டிராவல் பண்ண முடியும். அப்போ முதல் தடவை ஒரு லூப் ரன் ஆகும்போது இங்க உங்களுக்கு 5ன்னு இருக்கணும். அதாவது கவுண்டோட வேல்யூ 5ன்னு இருக்கணும். ரெண்டாவது ரோக்கு போயிட்டீங்கன்னா அப்போ கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 4ன்னு இருக்கணும். அப்பதான் லெனின் குறைஞ்சிக்கிட்டே வருவார். இப்படி அடுத்த தடவை போகும்போது கவுண்டோட வேல்யூ 3ன்னு இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவை நீங்க அடுத்த லைன் போகும்போதும் கவுண்டோட வேல்யூ குறையணும். இந்த ஐடியா சரியா? அப்போ ஒரு கட்டத்துல நீங்க கவுண்டோட வேல்யூவை 1ன்னு மாத்துவீங்க. கரெக்டா? ஒரு கட்டத்துல நீங்க கவுண்டோட வேல்யூவை 1ன்னு மாத்துவீங்க. கவுண்ட் 1ன்னா 0 மட்டும் பிரிண்ட் ஆகும். இதான கணக்கு? இது சரியா தப்பா? சரிதான். ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஒர்க் ஆகுதான்னு? தானே கேட்டிருந்தாங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த இடத்துல கவுண்ட் 2ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதை கவுண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ கவுண்ட் 2ஓட வேல்யூ என்ன? 5. முதல் தடவை உள்ள வரும்போது கவுண்ட் 2ஓட வேல்யூ என்ன? 5. முதல் தடவை எல்லாம் பிரிண்ட் பண்ணி அடுத்த லைன் போகும்போது கவுண்ட் 2ஓட வேல்யூ ஒன்று குறைச்சிக்கும். அப்போ கவுண்ட் 2ஓட வேல்யூ 4ன்னு மாறிடும். அடுத்த லைன் போகும்போது கவுண்ட் 2. அது புரியலைன்னா இது புரியுதா பார்த்து சொல்லுங்க. இது தேவை கிடையாது. ஒருவேளை அதில் நீங்கள் யாராவது அமைதியாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி இந்த அவுட்புட் புரியுதா? ட்ரை பண்ணி பாருங்க. நெஸ்டட் ஃபார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இங்கே ஒவ்வொரு வேல்யூவாக வச்சு பார்க்கணும். அவ்வளோதான். இங்கே கவுண்டோட வேல்யூ, இங்கே கவுண்டோட வேல்யூன்னு வச்சு பார்க்கணும். இந்த லைன் தேவையில்லை, வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க. இந்த லைன் இல்லாமலே அந்த அவுட்புட் தான் வரும். வேணும்னா இதையும் வச்சுக்கோங்க. நல்ல அட்டம்ப்ட். அவங்க துளசி பிரபா சரவணன் ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 7. அப்போ ஐயோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் போகும்? 0 1 2 3 4 5 6. கரெக்டா? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 7 minus I. அப்போ ஃபர்ஸ்ட் I 0வா இருந்தா இங்க ரேஞ்சு 0 to 7. அடுத்து I 1 ஆகும்போது இதை அப்படியே இங்கே எழுதிட்டு வரேன். சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இங்கே எழுதிட்டு வரோம். இங்க I 1 இருக்கும்போது ஜேயோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும்? I 1 இருக்கும்போது J 7, I 2 இருக்கும்போது J 6. ஏன்னா I minus 7 minus I தான் J. அதை தான் நம்மளும் பண்ணியிருக்கோம், கீழே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். 5 4 3 2 1. ஏன் இப்படி குறைச்சிக்கிட்டே வரும்? ஏன்னா அவங்க அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லா எழுத சொல்றாங்க துளசின்னு. செகண்ட் ரோ அவங்களோட ஐ, அதாவது ரோ, இந்த ஐ தான் ரோ, இந்த ஐ தான் ரோ, இதுதான் காலம், இதுதான் காலம்.
அப்ப அந்த ரோ இன்கிரிமெண்ட் ஆக நம்பர் ஆஃப் காலம்ஸ் குறையணும்னு கேட்கறாங்க, இப்படி வரணும்னு கேட்கறாங்க. அப்படித்தானே கேட்கறாங்க. அப்போ அப்படி கேட்கறதுக்கு நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்க. யூ கேன் இக்னோர் 0 இன் ரேஞ்ச் 0,7 0 இஸ் இம்ப்ளைட். ஆமா, செலின் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த இடத்துல 0 கொடுக்கணுங்கிற தேவை இல்லையே. நீங்க வெறுமனே 7 கொடுத்தாலே 0 to 6 தானேங்க. ஆமா, 0 to 6 தான். அப்படி கொடுத்து சரிதான். அப்ப அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமா நீங்க வைல்ல பண்ண எல்லாத்தையும் எடுத்து இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா நீங்க வைல்லே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இதுல சும்மா ஜஸ்ட் இதுக்கு மேல இன்னொரு ஒரு ஃபார் சேர்த்து விட்டீங்கன்னா இந்த துளசி இப்படி இந்த ட்ரையாங்கிளா மாறினதுக்கு பதிலாக அப்படியே ரைட் சைட் ட்ரையாங்கிளா மாற்றி விட்டுருலாம். இப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து விட்டுறலாம். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஃபார் உள்ள சேர்த்து விட்டேன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் i+1 கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டா அவுட்புட் எப்படி மாறிடும்? இப்படி கொடுத்துட்டோன்னு வைங்க. ட்ரை பண்ணி பார்த்தா அவுட்புட் சொல்றீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஏதோ இன்டென்டேஷன் ப்ராப்ளம்னு காமிக்குது. மற்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் சொல்லுங்க. எனக்கும் சேம் எரர் சார். எதுவும் இன்டென்டேஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன இன்டென்டேஷன் காட்டுதுன்னே தெரியல. எனக்கும் அதே எரர் தான் சார் காட்டுச்சு. அப்புறம் நான் திருப்பி ஸ்டார்டிங் வரையும் கொண்டு போயிட்டு 2 டேப் கொடுத்தேன். இப்போ ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? எனக்கு வருது. ஓகே. இப்படி என்ன இன்டென்டேஷன்? சில டைம்ல இந்த மாதிரியான அவங்க பிரியா ரமேஷ் கூட ஒரு நாள் சேட்ல கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மாதிரி ஒண்ணுமில்லாம நம்ம மாட்டிக்குவோம். சரி, இது மற்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனிவே இந்த மாதிரியான ஃபார் லூப்பை ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம நெஸ்டட் ஃபார் ஓரளவு பார்த்துட்டோம், நெஸ்டட் வைல், இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் ஓரளவு பார்த்துட்டோம். நீங்கள் வைல்ல என்னென்னலாம் ட்ரை பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஃபார்ல ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்றீங்களா? இது வரைக்கும் பார்த்தது பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ். இனிமேல் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஒவ்வொரு டேட்டா டைப்பா பார்க்கணும். பின்னாடி லிஸ்ட்னா என்ன, டியூபிள்னா என்ன, லிஸ்ட், டியூபிள், டிக்ட் இதெல்லாம் பார்ப்போம் பின்னாடி. அதுக்கு முன்னோட்டமா இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப். அப்போ முதல் கேள்வி, வாட் இஸ் ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங்னா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிங்னா வார்த்தை, அவ்வளவுதான். வெறும் ஒரு சொல், வார்த்தை, இதான். அப்போ வெறும் வார்த்தைனா ஒரே ஒரு வார்த்தையா? அப்படி சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையும் சேர்ந்த சொல், தொடர், வாக்கியம் இதெல்லாம் கூட நீங்க வந்து வார்த்தைன்னு சொல்லலாம் ஸ்ட்ரிங்குக்குள்ள. சரியா? பெரிய பெரிய சென்டென்சஸ் அதையும் நீங்க சொல்லலாம். அப்போ இதை எப்படிங்க பைத்தான்ல சொல்லுவாங்க? இதை பைத்தான்ல str அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங் பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. String is
இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னங்க? ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்னது? ஓரளவு முன்னாடியே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், ஐடியா ஆஃப் கொடுத்து. அப்படி டிஸ்கஸ் பண்ணலைன்னாலும் பின்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொன்னீங்கன்னா இதில் நான் என்னென்னலாம் கற்றுக்கணும்? ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கணும். அப்போ ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்க? ஸ்ட்ரிங் ஒரு வார்த்தையில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும்? 5வது இடத்துல என்ன எழுத்து இருக்கு? இப்போ செல்லின்னு நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். இதில் 5வது இடத்துல என்ன எழுத்து இருக்கு? முதல் இடத்துல என்ன எழுத்து இருக்கு? இந்த முதல் எழுத்தை மட்டும் நீங்கள் எனக்கு கேபிட்டலாக மாற்றி கொடுப்பீங்களா? இந்த கடைசி எழுத்தை மட்டும் கேபிட்டலாக மாற்றி கொடுப்பீங்களா? இந்த நடு எழுத்தை கேபிட்டலாக, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டா? இதை மட்டும் எனக்கு கேபிட்டலாக மாற்றி கொடுப்பீங்களா? வேற என்னென்னலாம் கேட்கலாம்? இதில் ஈங்கிற எழுத்து இருக்கா? இதில் ஐங்கிற எழுத்து இருக்கா? இதில் ஐங்கிற எழுத்து எத்தனை தடவை இருக்கு? இதெல்லாம் தானே தேவைப்படும் கரெக்டா? இப்போ நான் அவரோட முழு பேர் எழுதிறேன். இப்போ வந்து இப்படி எழுதிட்டோம்னா இதில் ஈங்கிற எழுத்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அப்போ ஈ 1 2 3 தடவை வந்திருக்கு. ஜிங்கிற எழுத்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 தடவை வந்திருக்கு. அந்த 2வது ஜி எந்த பொசிஷன்ல வந்திருக்கு? இண்டெக்ஸ் எதில் வந்திருக்கு? அந்த முதல் ஜி எந்த பொசிஷன்ல வந்திருக்கு? இது எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஏற்கனவே சில ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் லென் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அதாவது லென் ஆஃப்ங்கிறது லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்குடைய எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னங்கிறத சொல்கிறது தான் லென் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன், சென்டென்ஸ். அதனால சென்னு வச்சுக்கிறேன். சென்டென்ஸ் பைத்தான் இஸ் ஈஸி. சரி, இதோட லென்த் என்னங்க? ரொம்ப ஈஸி. பிரிண்ட் லென் ஆஃப் சென், அவ்வளோதான். இதோட லென்த்து 14. 14னா ஆமாம், பைத்தானில் ஒரு 6 எழுத்து போயிடுச்சு. ஈஸியில் ஒரு 6 எழுத்து போயிடுச்சு, 12. இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், 14 எழுத்து கிடச்சிருச்சு. அப்போது இதோட லென்த்து 14. இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணலாம்? இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவீங்க? எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது? ரொம்ப ஈஸி. லூப் தானே. என்ன பண்ணுவீங்க? ஐயோட வேல்யூ 0. வைல்ட் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. இப்போ நான் இந்த லென்த்தை வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். லென்த்தை வந்து கவுண்ட்டுன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ. லென் ஆஃப் சென் அப்படின்னு. வைல் ஐ லெஸ் தேன் கவுண்ட், ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்குமா? பிரிண்ட் சென் ஆஃப் ஐ, அவ்வளோதானுங்க. ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். நான் சும்மா ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ பைத்தான் இஸ் ஈஸி. ஒரே லைனில் வேணுமா? ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எண்டு கொடுத்து இப்படி ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுங்க. என்ன பண்ணுறது? ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது? கவுண்ட் -1லேருந்து பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதானே. நீங்கள் கவுண்ட் என்னவோ ரிவர்ஸில் இதில் எனக்கு இப்போ அப்படியே பைத்தான் இஸ் ஈஸிங்கிறது பின்னாடி இதிலேருந்து பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? -1லேருந்து பிரிண்ட் பண்ணலாம். நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. ரிவர்ஸ்ல என்னங்க? ஃபார்ல டிக்ரிமென்ட் பண்ணலாம். அப்போ ஃபார்ல எப்படி பிரிண்ட் பண்றது? இதை ஃபார் லெட்டர் இன் சென் பிரிண்ட் லெட்டரா, இதான ஃபார். ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருமா? இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். நான் சும்மா உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஃபார்ல எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இங்க பாருங்க, இப்படி பிரிண்ட் பண்ணலாமா சொல்லுங்க. வேணா இது குறைச்சிரும். இப்படி பண்ணலாமா? இந்த அவுட்புட் புரியுதா? பைத்தான் இஸ் ஈஸி அப்படிங்கிற இந்த அவுட்புட் புரியுதா? இந்த அவுட்புட்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இந்த இடத்துல
-1 கொடுத்தா என்னங்க பிரிண்ட் ஆகும்? பொதுவாகவே -1 இப்படி கொடுத்தா என்னங்க பிரிண்ட் ஆகும்? இதை Reverse. எடுத்துருவோம். பிரிண்ட் ஆஃப் சென் ஆஃப் கோலன் -1 Reverse. ரிவர்ஸ். பைத்தான் இஸ் ஈஸி பிரிண்ட் ஆகுதா? கோலன் -1. இதையே ஃபார்ல கொடுத்தோம்னா இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபார் லெட்டர் இன் சென் ஆஃப் கோலன் -1 கொடுத்தா கோலன் -1 கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபார்வர்டில் பிரிண்ட் ஆச்சு. இப்போ புரியுதா? இப்படி பண்ணலாம். இதெல்லாம் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே. இதோட சேர்ந்து நம்ம சின்ன சின்னதாக இப்போ இந்த மெம்பர்ஷிப் நாட் இன்லாம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் தானே பார்த்தோம். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்து போகலாம். இதில் இப்போ நம்ம அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம். லென் ஆஃப் மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸை இதில் எப்படி யூஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. யூசர்ட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்குங்க. இப்போ நான் யூசர்ட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்க போகிறேன். என்டர் அ சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வாங்க போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு அடுத்தது ஒரு வேர்டு வாங்க போகிறேன். எந்த வேர்டை தேட போகிறீங்க? அந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு இருக்கான்னு தேட போகிறேன். என்டர் எனி வேர்ட் டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேர்டை தேட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இஃப் வேர்ட் இன் எஸ் சென்டென்ஸ் அதில் இருந்ததுன்னா பிரிண்ட் ப்ரெசன்ட், இல்லைன்னா பிரிண்ட் நாட் ப்ரெசன்ட். அவ்வளோதாங்க. அப்படியே இங்கிலீஷில் எழுதுற மாதிரி தானே இருக்கு. அந்த வார்த்தை இருந்ததுன்னா ப்ரெசன்ட், அந்த வார்த்தை இல்லைன்னா நாட் ப்ரெசன்ட். என்ன கொஞ்சம் இந்த பிராக்கெட் கோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராமை மற்ற லாங்குவேஜில் எழுதுறது இவ்வளவு ஈஸி கிடையாது. மற்ற லாங்குவேஜில் நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையை தேடணும்னா சாதாரணமாக C++, C#, ஜாவாலெலாம் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங் அரேனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங் அரேலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு ஸ்ட்ரிங்கில் அரேனா என்னென்னு தெரிஞ்சால் அதில் ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை நான் சொல்கிற வார்த்தை இருக்கா இல்லையான்னு தேடுற அந்த செக்கிங் கண்டிஷன் அது இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இப்படி 4 லைன்லலாம் எழுத முடியாது. சும்மா அப்படியே இங்கிலீஷ் மாதிரியே சென்டென்ஸை சொல்லுங்கள், வார்த்தையை சொல்லுங்கள், இஃப் வேர்ட் இஸ் இன் சென்டென்ஸ் எஸ் இல்லை நோ, அப்படி எழுத முடியாது. சரியா? அந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அரே இப்போ ஸ்ட்ரிங் அரே தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அரே தெரிஞ்சுக்கணும். அரேக்கும் ஸ்ட்ரிங் அரேக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதில் உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இங்கே ரொம்ப ஈஸி, அப்படியே இங்கிலீஷ் மாதிரியே எழுதிட்டு போயிடுறோம். இப்போ நம்ம போய் எழுதுவோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். என்டர் அ சென்டென்ஸ், என்டர் அ சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் பைத்தான் இஸ் ஈஸி அப்படின்னு எழுதுறேன். என்டர் எனி வேர்ட் டு சர்ச் பைத்தான் ப்ரெசன்ட். என்டர் அ சென்டென்ஸ். பைத்தான் இஸ் ஈஸி, பி கேபிட்டல், பி ஸ்மால், பைத்தானில் பி ஸ்மால், நாட் ப்ரெசன்ட். அவ்வளோதாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம்? ஒரு வார்த்தை வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? அடுத்தது போகலாம். மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இந்த ப்ரோக்ராமோட கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மிங் வெதர் த கிவன் வேர்ட் இஸ் ப்ரெசன்ட், கன்ஃபார்மிங் வெதர் த வேர்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் கிவன் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. இதை மற்ற லாங்குவேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு பைத்தானோட பவர் என்ன எவ்வளோ ஈஸியாக நமக்கு புரியும். ஹவு டு ஃபைண்ட் எனி வேர்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கேஸ் சென்சிட்டிவ். நல்ல பாயிண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அரவிந்த் பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் பைத்தான்னு கொடுத்தாலும் எனக்கு பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த வேர்டை எடுத்து இந்த சென்டென்ஸை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மாற்றிடுவாங்க. அப்போ இது அப்பர் கேஸாக மாற்ற முடியுமா? இப்போ அடுத்து இதெல்லாம் பார்க்க போகிறோம்.
ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து அதை நான் எப்படி அப்பர் கேஸா மாத்துறது. சரியா? இந்த ப்ரோக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்ப இதை உட்காந்து மாத்தணும். இது அப்பர் கேஸா மாத்துறது எப்படி, இதை லோயர் கேஸா மாத்துறது எப்படி. ரொம்ப ஈஸியா இருக்கும். டாட் அப்பர்னு போட்டா அப்பர் கேஸ் எல்லாம் கேபிட்டலா மாறிடும். டாட் லோயர்னு போட்டா எல்லாம் லோயர் கேஸா மாறிடும். அவ்வளவுதான். அந்த இடத்துல இன்புட்லயே டாட் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். அதுவா மாறிக்கும். இந்த இடத்துல டாட் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். அப்புறமா நீங்க எப்படி கொடுத்தாலும் அது பார்த்து நீங்க எப்படி கொடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சு சொல்லிடும். ட்ரை பண்ண போறோம் இப்போ. சரியா? எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பண்ணிட்டு நம்ம அதை பண்ணுவோம். சும்மா குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ ரெண்டு பேர் இருக்கு. இன்புட் என்டர் நேம், S2 இன்புட் என்டர் நேம். ரெண்டும் சமமான எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். if S1 equals to S2 print equal. கரெக்டா? if S1 greater than S2 print S1 is greater, else print S2 is greater. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ண ப்ரோக்ராம் தான். சும்மா ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட் பண்றோங்கிறதுனால நான் கொடுத்தேன். இப்போ ஸ்டீஃபன் சிபி S1 is greater, சிபி Stephen S2 is greater, CB equal. இப்போ இந்த இடத்துல இந்த அப்பர் கொடுத்து இதை நான் ப்ரோக்ராம் முதல்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல இதை பண்ணி முடிச்சிட்டவங்க இதை அப்பர் கொடுத்து பிரிண்ட் S1 கொடுத்து பாருங்க. இங்கே டாட் அப்பர் கொடுங்க, பிரிண்ட் S2 கொடுத்து பாருங்க. என்ன அவுட்புட் வருது? இந்த அப்பர் அவங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருங்க. அது பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி என்டர் நேம் சிபி என்டர் நேம் ஸ்டீஃபன். அப்போ இந்த அப்பர் எப்படி வேலை செய்யுதுங்கிறது புரியுதா? டாட் அப்பர் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு ஃபங்க்ஷன். பின்னாடி நம்ம பார்க்கணும். இவர் கேட்டதுனால இப்பவே அதை பண்றேன். அப்போ S1 ஃபுல்லா நீங்க எப்படி என்டர் பண்ணாலும் சரி, நீங்க லோயர்ல என்டர் பண்ணாலும் கேபிட்டல்ல எப்படி கொடுத்தாலும் எல்லாத்தையும் அப்பரா மாத்தி வச்சோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தானே முந்தின ப்ரோக்ராமை ட்ரை பண்றது. முந்தின ப்ரோக்ராம் என்ன ட்ரை பண்ணீங்க? இப்போ இந்த ப்ரோக்ராம் இதுல இருந்து முந்தின ப்ரோக்ராம் போய் ட்ரை பண்ணுவோமா? இப்போ S2 equals to input enter word to search. இதான பண்ணியிருந்தோம். டாட் அப்பர் அதையும் அப்பரா மாத்தி வச்சோம். இதுல என்டர் சென்டென்ஸ். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்றது? if S2 is present. கரெக்டா? அப்ப is present எப்படி எழுதலாம்? in S1 print present. இதான முன்னாடி பண்ணியிருந்தோம். இதுக்கு ரெண்டாவது ப்ரோக்ராம் பண்ணுனவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. else print not present. enter a sentence. முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம்? பைத்தான் இஸ் ஈஸியா. என்டர் வேர்ட் டு சர்ச். இப்போ எல்லாமே லோயர் கேஸ்லேயே கொடுக்குறேன். ப்ரெசன்ட் அதே சென்டென்ஸ் கொடுக்குறேன். பைத்தான் இஸ் ஈஸி கேபிட்டலில் கொடுக்குறேன். ப்ரெசன்ட். இதான அரவிந்த் பாலகிருஷ்ணன் கேட்டிருந்தீங்க. அப்போ இந்த அப்பர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது புரியுதா? பைத்தான் இஸ் ஈஸி என்டர் வேர்ட் டு சர்ச். பைத்தான் எல்லாமே அப்பரில் கொடுக்குறேன். ப்ரெசன்ட். இப்படி கொடுக்கலாம். அப்போ இந்த அப்பர் மாதிரியே வேற என்னங்க உண்டு? அப்பர் மாதிரியே லோயர் உண்டு. வேணா லோயர் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஸ்வாப் கேஸ் உண்டு. லோயர் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா லோயர் கொடுத்து பாருங்க. வாட் இஸ் DIR? DIR இங்கே வர்றது இல்லையே. DIR OS மாடியூல் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோமா?
நீங்கள் ஓஎஸ் மாடியூலில் இருந்து தானே கேட்குறீங்க சிபி? மேபி டைரக்டரியை நோட் பண்ணலாம். நான் ஓஎஸ்டிஐஆர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேணால் பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரி, அப்போ இதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? அப்போ இதே மாதிரி வேறு என்னென்ன ஃபங்க்ஷனுங்க உண்டு? ரொம்ப ஈஸி. அப்பர் லோயர் பார்த்துட்டோமா? இப்போ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம். இன்புட் வாங்கி ஸ்வாப் கேஸ், யூசர் என்ன கொடுக்குறாரோ அதை ஸ்வாப் கேஸ் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்வாப் கேஸ் கொடுங்க, அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. என்டர் சென்டென்ஸ் SIBI. என்டர் சென்டென்ஸ் இங்கே பாருங்க SIBI. இந்த ஸ்வாப் கேஸ் எப்படி அவுட்புட் கொடுக்குதுங்கிறது புரியுதா? ஸ்ட்ரிங்ல இருக்கிற என்டர் சென்டென்ஸ் SIBI. இந்த ஸ்வாப் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? இந்த அவுட்புட்டை பாருங்க, ப்ரோக்ராமை பாருங்க. அதில் நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஸ்வாப் கேஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்ட். கன்வெர்ட்ஸ் அப்பர் டு ஸ்மால், ஸ்மால் டு அப்பர். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்வாப் பண்ணி மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்வாப் கேஸ்லாம் அவங்களே ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்க, நம்ம எழுத முடியுமா? நம்ம இப்போ ஸ்வாப் கேஸுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன லாஜிக் எழுதியிருப்பாங்க நீங்கள் நம்புறீங்க? எப்படி ஸ்மால் இது அப்பராக மாற்றலாம், இது அப்பர் இதை ஸ்மாலாக மாற்றலாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? உங்கள் கெஸ் என்ன? if condition. இஃப் கண்டிஷன் தான். என்ன செக் பண்ணுவாங்க? இது கேபிட்டல் இது ஸ்மால்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? ASCII வேல்யூ. கரெக்ட். அதுக்கு தான் ASCII வேல்யூ பார்த்தோம். ASCII வேல்யூ. அப்போ ASCII வேல்யூ வச்சு இஃப் நம்ம ஒரு அப்போ இதில் எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ண தெரியுமா? முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன், இந்த ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஃபார் லெட்டர் இன் S1 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுத்தா ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் ஆயிருமா? இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். சிபின்னு கொடுத்தோமா? இப்போ சிபின்னா SIBIன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த SIBIயை எடுத்து ஒவ்வொரு லெட்டர், அதான எல், ஒவ்வொரு லெட்டரையா எடுத்து இந்த பாருங்க, இஃப் இப்படி இஃப் எல் greater than or equals to 65 and L less than or equals to 90. 65 இல்லை AZன்னே கொடுத்துக்கலாமே, கேபிட்டல் A இப்போதைக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு. கேபிட்டல் Z அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த எல்லை எடுத்து இந்த பாருங்க, அந்த எல்லை எடுத்து சரியா அதை இன்டீஜராக மாற்றி எனக்கு சொல்லுங்க. இப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? நம்பர் ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப்னு கொடுத்து இன்ட் ஆஃப் எல்னு கொடுத்துக்கலாமா? இது உங்களுக்கு புரியுதா? பிரிண்ட் ஆஃப் நம்பர், அவ்வளோதாங்க. முன்னாடி எல்லையே பிரிண்ட் பண்ணோம், இப்போ எல்லை பிரிண்ட் பண்ணல, அதோட ASCII வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்டர் சென்டென்ஸுங்கிறதுல SIBI எல்லாமே கேபிட்டலில் கொடுக்குறேன். நம்பர் ஓகே. இதில் ஒரு சின்ன சேஞ்ச், ரேஞ்ச் ஆஃப்லாம் கொடுக்கணும். சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஏன்னா இதில் எடுக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு லெட்டராக எடுக்கிறோம்ல, ஒவ்வொரு வார்த்தையாக எடுக்கும். அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுத்தாக எடுக்காது, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுக்கும். அதுக்கு பதிலாக இங்கே ரேஞ்ச் ஆஃப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிப்போம். இப்போ உடனே ட்ரை பண்ண வேண்டாம். இதில் இன்னும் ரேஞ்ச் ஆஃப் ஃபாரையும் ஸ்ட்ரிங்கையும் கலந்து ரேஞ்ச் ஆஃப் கொஞ்சம் பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிப்போம். சரி, இப்போ இதில் இருக்கிற வேற சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் ஃபைண்ட் பண்ணுறது எப்படி? நான் ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த வார்த்தை இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ இன்னும் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோமா? இதே மாதிரி ஃபைண்டுன்னு ஒன்று இருக்குது. இது ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபைண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன்,
இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி பேக்வேர்ட் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆர் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு இது வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில். அப்போ என்னங்க சொல்றீங்க, பேக்வேர்ட் டைரக்ஷனா என்னது, ஃபார்வர்ட் டைரக்ஷனா என்னது, இது ஒரு கேள்வி இருக்கு. ஃபைண்ட் என்ன பண்ணும், இண்டெக்ஸ் என்ன பண்ணும், இது ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போறேன், ஏதோ ஒன்று கண்ணாபின்னா ஏதோ டைப் பண்ண போறேன். அதுல நான் சொல்ற கேரக்டர் இருக்கான்னு பார்க்க போறேன். எப்படி, இப்போ பிரிண்ட் ஆஃப் s1 டாட், மேலே s1 தானே கொடுத்துருக்கோம், ஃபைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு கேரக்டர் யூசர், நான் சும்மா ஏன்னு இங்கே கொடுத்துக்கிறேன். சரியா, அப்படி இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்களேன், ஓகே. அப்போ யூசர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ வாங்க, என்டர் சென்டென்ஸ். நான் சும்மா இப்போ என் பேரையே கொடுப்பேன். 6ன்னு அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் நான் கொடுத்த இன்புட். இதில் 6 தான் அவுட்புட். அப்போ இந்த அவுட்புட்டை வச்சு ஃபைண்ட் ஆஃப் ஏ என்ன பண்ணுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? பொசிஷன் ஃபர்ஸ்ட் வர ஏயோட பொசிஷன், ஃபர்ஸ்ட் வர ஏயோட பொசிஷன். இப்போ முன்னாடி இருக்கா அப்படின்னா இருக்கு இல்லைன்னு சொல்லணும். இப்போ இருக்கான்னு பார்த்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம இன் பார்த்தோமா, செக்கிங் மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்து இன்னு கொடுத்து அந்த கேரக்டர் இருக்கான்னு பார்த்தோமா. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அந்த பொசிஷன் எங்கங்கிறதே, நான் சொல்ற கேரக்டரோட பொசிஷன் என்னங்கிறதே எடுத்து கொடுத்துரும். இப்போ பாருங்க இதுலயே, அப்போ இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சவங்களுக்கு அடுத்தது சொல்றேன் பாருங்க. ஆர் ஃபைண்ட், இது பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டேனா, ஆர் ஃபைண்ட். சரியா, அப்போ இந்த ஆர் ஃபைண்ட் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இது என்னோட பேரையே கொடுக்குறேன். இதுலேருந்தே நீங்களும் உங்கள் பேரையே கொடுத்து பார்த்தாலே இந்த ஃபைண்டுக்கும் ஆர் ஃபைண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆர் ஃபைண்ட் என்னதுங்க, பேக்வர்ட்ல இருந்து கடைசி ஏ. கரெக்டா? சின்ன வார்த்தையா ஏதாவது என்ன கொடுத்து பார்ப்போம். என்டர் சென்டென்ஸ் ABCDA அப்படி கொடுத்து பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸியாக புரியுதா? ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏ வந்து 0th பொசிஷன்லையும் லாஸ்ட் ஏ 4வது பொசிஷன்லையும் இருக்கு இந்த ABCDA. புரியுதா? புரியுது. அப்போ இவ்வளோதான் ஆர் ஃபைண்ட். ஃபைண்டும் ஆர் ஃபைண்டும் இதுதான். ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒன்று, இன்னொன்று பேக்வர்ட் டைரக்ஷன். இந்த ஆர் ஃபைண்ட் மாதிரியே ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப், எல் ஸ்ட்ரிப்லாம் உண்டு. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி தெரியுமா, இப்போ S1ன்னு வாங்குறோமா, S1ன்னு வாங்கிட்டு அதையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இப்போ S2 ஈக்குவல்ஸ் டு S1 டாட் ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு. ஆர் ஸ்ட்ரிப்னா கட் பண்ணி விடுறது. அது என்ன சொல்றது, இந்த ரைட் சைடு ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறது. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆர் ஸ்ட்ரிப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. பிரிண்ட் S2, அதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் S1 கமா லென் ஆஃப் S1, இதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். S2 கமா லென் ஆஃப் S2, இதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சரியா, இந்த ஆர் ஸ்ட்ரிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைண்ட் இப்போ நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபைண்டை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் சென்டென்ஸ் என்ன கொடுக்கலாம், நல்லா பாருங்க, ABCD ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ABCDன்னு பிரிண்ட் ஆகி ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, அதனால தான் 5 தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த அப்போ ஆர் ஸ்ட்ரிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? இந்த மாதிரி வந்து எங்கேயாவது நீங்கள் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர் ஸ்ட்ரிப் வந்து ரைட் சைடு. இதே மாதிரி எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். என்டர் சென்டென்ஸ் ஸ்பேஸ் ABCD ஸ்பேஸ்
இந்த பாருங்க, லெஃப்ட் சைடு இருந்த 2 ஸ்பேஸ் போயிடுச்சா? மொத்தம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஏபிசிடி ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன், அதனால அதோட லென்த் 8. இங்கே லெஃப்ட் சைடு இருந்த 2 ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிருச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்ட்ரிப் 2 சைடும் ஸ்பேஸ் 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 ஏபிசி ஸ்பேஸ் 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 2 சைடு உள்ள ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறது. புரியுதா? சும்மா பேசிக்கான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஃபைண்ட். இந்த ஃபைண்ட்லேயே இன்னொரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இதில் இந்த ஃபைண்ட்லேயே நீங்கள் ரேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல எனக்கு 3வது கேரக்டர்லேருந்து சும்மா 8வது கேரக்டர் வரைக்கும் மட்டும் இருக்கிற ஏ எங்கன்னு பாருங்க. அப்படி ரேஞ்சு கொடுங்கன்னா கொடுக்கலாம். என்டர் சென்டென்ஸ். நான் இப்போ சும்மா என் பேரையே கொடுக்குறேன். லிங்கர். அதில் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏ வந்து 3வதுலேருந்து 8 அதில் 6வது பொசிஷனில் இருக்குது. எனக்கு அப்போ 6ன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்போ நான் இங்கே வந்து 8லேருந்து கொடுக்குறேன். 8லேருந்து 15. வழக்கம் போல தான். இது வந்து இன்க்ளூடிங், இது எக்ஸ்க்ளூடிங். 13. அப்போ 8வது பொசிஷனில் இருக்கு. ஏன் நான் 6 விட்டுட்டேன்? நான் சொல்கிற ரேஞ்சிலேருந்து. அப்போ நான் சொல்கிற ரேஞ்சிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதா? இது ஃபைண்டோட ஃப்ளேவர்ஸ். ஃபைண்டில் வெறுமனை கொடுக்கலாம், ஃபைண்டில் ஒரு நம்பர் கொடுத்து கொடுக்கலாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்காக இந்த ஃபைண்டிங் சப்ஸ்ட்ரிங்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது இருக்குன்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபைல் ரீடிங் போகும்போது, ரிஜெக்ட்ஸ் போகும்போது ஒரு ஃபைலை ரீட் பண்ணுவாங்க. ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இந்த வார்த்தை இருக்குதா? இப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சே ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஏற்கனவே பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கலா இல்லையா? இப்போ நம்ம நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறோம். பிளாகியாரிசம்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏற்கனவே ஒருத்தர் எழுதின கட்டுரையோ ஏதோ ஒரு ஆர்டிக்கலையோ எடுத்து இன்னொருத்தர் பப்ளிஷ் பண்ணுறது. அது மாதிரியான இடத்துல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைண்ட் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபைண்ட். சரியா? இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதே மாதிரி இண்டெக்ஸும் இதே தான். நம்ம வேணால் இண்டெக்ஸை வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு அது பார்ப்போம். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து இப்போ சரி, இப்போ இதில் வந்து ஏவே கொடுத்துட்டோம்ல. நான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் காமிக்கிறேனே. இப்போ இதில் ஏவெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ நான் கண்டிப்பாக என் பேரில் ஜெட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜெட்டுன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வருது பார்ப்போமா? இப்போ நான் போகிறேன், சும்மா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். என்டர் சென்டென்ஸ் ஏபிசிடி இதான் நான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். இதில் ஜெட் இல்லவே இல்லை. அப்போ என்ன ஆன்சர் வருது? அப்போது ஒரு வேல்யூ இல்லைன்னா -1ன்னு கொடுக்கும். இது புரியுதா? இப்போ நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில் ஒரு கேரக்டர். ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மொத்த ஸ்ட்ரிங்கை பற்றி. அப்போ மொத்த ஸ்ட்ரிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா இதில் நான் ஃபைண்டுன்னு கொடுத்து பேரே கொடுக்கலாமா? இப்படி நேமே கொடுக்குறேன். இப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்டர் சென்டென்ஸ். இப்போ நான் வந்து சிபி இப்படி 4 நேம் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் லெனின்ங்கிற நேம் இருக்கா அப்படின்னு தேடணும்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் ஆஃப் சிபி கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல லெனின்ங்கிற நேம் இருக்கா அப்படின்னு தேடணும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். சரியா? ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுறதுக்கான இதெல்லாம். அப்போது எவ்வளோ ஈஸிங்கிறது பாருங்கள். இப்போது என்டர் சென்டென்ஸ் அதே தான் கொடுக்க போகிறேன். சிபி லெனின். அப்போ லெனின்ங்கிறது எனக்கு 5th பொசிஷன். ஏன்னா சிபியில் ஒரு 4 முடிஞ்சு போச்சு. 0 1 2 3 ஸ்பேஸ் லெனின்ங்கிறது இருக்குங்க. 5வது கேரக்டர்லேருந்து லெனின் இருக்குது. அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தை இருக்குன்னா இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இன் நாட் இன் பார்த்தோம். எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபைண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இதுதான் ஃபைண்ட். இதே ஃபைண்ட்லேயே அப்போ ஆர் ஃபைண்ட் என்னங்க பண்ணும்? ஆர் ஃபைண்ட் கொடுத்து பார்ப்போமா?
இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம், 2 தடவை லெனின் கொடுப்போம். ஆர் ஃபைண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோமா? என்டர் சென்டென்ஸ். நான் லெனின் லெனின்னே 3 தடவை கொடுக்குறேனே. லெனின் லெனின் லெனின். ஓ ஃபைண்டு, சாரிங்க, ஆர் ஃபைண்ட் கொடுக்குறேன். சரியா? ஆர் ஃபைண்ட் கொடுத்தா என்ன நடக்குது? லெனின் லெனின் 2 தடவை கொடுத்தோமா? முதல்ல இது ஒரு 5 எழுத்து போயிருமா? அடுத்து 6வது எழுத்து போயிருமா? 7வது இடம், அதாவது 0லேருந்து பார்த்தா 6வது இடத்துல ரைட் சைட்ல இருந்து அந்த லெனின் இருக்கு. இப்போ ஃபைண்டுக்கும் ஆர் ஃபைண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த ஃபைண்டும் ஆர் ஃபைண்டும் என்ன பண்ணுதோ அதே வேலையை தான் இண்டெக்ஸ் பண்ணும். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா, இண்டெக்ஸ் ஒருவேளை அந்த எழுத்தோ அந்த பேரோ இல்லைன்னா வேல்யூ எரர் அப்படின்னு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். வேல்யூ எரர்னு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஃபைண்ட் வந்து -1 அப்படிங்கிறத வேல்யூவா கொடுக்கும். சரியா? பேசிக் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ வேல்யூ எரர் எப்படிங்க த்ரோ ஆகும்? வேல்யூ எரர் த்ரோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஆர் ஃபைண்டுக்கு பதிலாக இண்டெக்ஸ் கொடுங்க, இல்லாத ஒரு பேரை கொடுத்தீங்கன்னா த்ரோ பண்ணி விட்டுரும். இண்டெக்ஸும் ஃபைண்டும் ஒரே வேலையை தான் செய்யும். எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லும். இப்போ நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன், வேல்யூ எரர் எப்படி த்ரோ பண்ணுதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ என்டர் சென்டென்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ துளசி அப்படிங்கிற நேம் டைப் பண்ணுறேன். துளசிங்கிற நேமில் கண்டிப்பாக இந்த இடத்துல லெனின் எதுவுமே டைப் பண்ணவே இல்லை. அப்போ வேல்யூ எரர், சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட். ஏன்னா நம்ம லெனின்ங்கிற வார்த்தையை தேடிட்டு இருக்கோம், அங்கே லெனின்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்கவே இல்லை. இன்கேஸ் இதையே நான் ஃபைண்ட் வச்சு கொடுத்துருந்தேன்னா எனக்கு -1 அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்கும். அப்போ இந்த வேல்யூ எரரை என்னங்க பண்ணுறணும்? இதை எக்ஸப்ட் வேல்யூ எரர்னு போட்டு ஹேண்டில் பண்ணணும். ட்ரை எக்ஸப்ட் போட்டு இதை ஹேண்டில் பண்ணணும். அதை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வரும்போது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஃபைன். அப்போ நம்ம இன்னைக்கு பெருசாக ரொம்ப கஷ்டமாக எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அப்போ இந்த ஃபார் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. கம்மிங் வெனஸ்டேவா ஒரு HTML கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? உங்களை ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. அதுக்கு கொஞ்சம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஒரு HTML பேஜை வந்து டிசைன் பண்ணி அதை முடிஞ்சால் வேலிடேட்டும் பண்ணிடணும். டேட்டா கொடுக்குறத வேலிடேட் பண்ணுறதும் பார்த்துட்டு வாங்க. சரியா? கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அது ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி, செல்ஃப் அசஸ்மெண்ட். அது ரொம்ப HTML ஈஸிங்கிறதுனால நீங்களே பார்த்துட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான். ஹவு எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட். நல்ல கொஸ்டின். இன்னும் அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாமா? ஹவு எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. எல்லா டேட்டா டைப்புமே ஆப்ஜெக்ட், அதனால தான் அது ஆப்ஜெக்ட். கண்டிப்பாக இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.